தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே வேன் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 9 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தற்போதைய அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமலவேலன் வழங்கிட கேட்கலாம். விமலவேலன், வணக்கம். வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி இருப்பதில் 9 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த விபத்து ஏற்பட்டது எப்படி? விபத்திற்கான காரணம் என்ன? விமலவேலன், வணக்கம் சிந்திகா. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே உள்ள தனியார் காகித அட்டை தயாரிக்கும் கம்பெனி அப்படிங்கிறது சின்ன கோயிலாங்குளம் அப்படிங்கிற பகுதியில் இருக்குது. இந்த ஃபேக்டரிக்கு தினமும் காலையில் வீரசிகாமணி பகுதி என்ற பகுதியிலிருந்து சின்ன கோயிலாங்குளம் பகுதிக்கு வேன் மூலமாக தொழிலாளர்களை ஏற்றி வந்து நிறுவனத்திற்கு இறக்கிவிடும் பணியில் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இன்று காலை தொழிலாளர்களை ஏற்றி வந்த அந்த வேனானது வீரசிகாமணி என்ற பகுதிக்கு வரும் பொழுது நிலை தடுமாறி கவிழ்ந்த விபத்தில் சுமார் 9 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களை அக்கம்பக்கத்தினர் மீட்டு தற்போது சிகிச்சைக்காக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு சேந்தபுரம் காவல்துறையினர் விரைந்து வந்து விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் தீவிரமாக ஆராய்ந்து வரும் வேளையில வேன் கவிழ்ந்த இடத்தில் மேலும் 2 பேர் சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையிலிருந்து நெல்லை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்காக கொண்டு செல்லப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விமலவேலன்.